கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிந்து கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலை அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேரர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆகையால் அவர்களை முடிவு வரை ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். முடிவு வரை நம்மை ரட்சிப்பார். சில குடும்பத்துல போன வருஷம் ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, நான் இதுல ரட்சிக்கப்பட்டேன், நிறைய காரியத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி இருக்கிறோம்? சில குடும்பத்துல அவிசுவாசம் உள்ள வந்திருக்கும், சில குடும்பத்துல சந்தேகம் உள்ள வந்திருக்கும், சில குடும்பத்துல விசுவாச குறை கூட உள்ள வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறோமோ முடிவு பரியந்தம், முடிவு வரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரர்களுக்காக குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தர் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படும். அது பிதாவின் சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படும், எல்லாரும் 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 அது பிதாவின் சித்தம். இன்னைக்கு கால வேளையில யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அது பிதாவின் சித்தம். நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், அது பிதாவின் சித்தம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதற்காக தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக உலகத்தில் நம்ம எல்லாருக்காக தந்தர்லினார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரவர்களுக்காக, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரவர்களுக்காக எப்பொழுதும் 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 எப்பொழுதும்னா 24 hours எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆகையால் அவர்களை நம்ம எல்லாரையும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளோருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் யாரெல்லாம் சேர்கிறார்களோ நம்ம எல்லாருக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுல சிலுவை தியானத்துக்கு நீங்க இன்னைக்கு உள்ள ஒரு பாயிண்ட் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. யோவான் சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இன்னைக்கு காலை வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வசனத்திலே நிலைத்திருக்கிறோமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்திலே கையில பைபிளே இல்லாம இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டுல பைபிள் இல்லாம இருக்கும், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில குடும்பத்துல இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா விக்கிர வழிபாடா இருப்பாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா பைபிள் வைக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன வார்த்தை மூலியமா தேவன் பேசினாரோ அந்த வார்த்தையில நிலைத்திருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தண்ணி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஆன்லைன் மூலியமா சில குடும்பத்துல நீங்க செய்தி கேட்கறீங்க, கையில செல்போன் இருக்கும், ஆனா கையில பைபிள் இருக்காது. கேட்டா நாங்க பிரதர், நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், நாங்க இருக்கிற இடத்துல நாங்க இப்பதான் அந்த செய்தி கேட்கிறோம், புதுசா கேட்கிறோம், எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு அப்படிங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, உங்க கையில கண்டிப்பா பைபிள் இருக்கும். அந்த பைபிள் கையில இருந்தா மட்டும் பத்தாது, அந்த பைபிளை கையில எடுத்து வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் பத்தாது, கீழ்ப்படிந்து கை கொண்டு நாம் நடக்கும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் தெரியும், ஐயோ நான் அந்த காரியத்துல குறையா இருக்கிறேன்னு என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் அந்த காரியத்துல நான் இன்னும் சீர் பொருந்தணும், எனக்கு கிருபை தாங்கப்பா. வசனத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் போது கனியுள்ள ஒரு வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார். முக்கியமான வேர்ட், என் பிதா மகிமைப்படுவார். ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் பிதா மகிமைப்படுவார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை தெரியுமா? அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, நமக்குள்ள 9 கனி இருக்கும்போது பிதா மகிமைப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனியிலே வளர்க்க அர்ப்பணிங்க, குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்களா? அன்பா இருங்க, நீடிய பொறுமையோடு இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், அவைக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பிதா மகிமைப்படுவார். பிதா மகிமைப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கும் போது, பிதா மகிமைப்படும் போது, நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு உள்ள செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. மறுபடியும் சொல்றேன், வார்த்தையில நிலைத்திருக்கணும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பிதா மகிமைப்படும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துல நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்க குடும்பத்திலே இன்னைக்கு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிங்க. வார்த்தையில நிலைத்திருக்க அர்ப்பணிங்க. வார்த்தையில நிலைத்திருக்கும் போது பிதா மகிமைப்படுவார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசுனீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமா எத்தனையோ குடும்பத்திலே புதுசா இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும்
உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக நிறைய குடும்பத்துக்குள்ளே தாகத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வளரணும், எப்படி வளரணும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கராஜா, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசிரியனுடைய கையின் கீழ் ஆசிரியை, அவனுடைய அப்பத்தின் தண்ணியின் ஆசிரியனுடைய சகலமான வாசல் திறந்துங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் ராஜா. உம்முடைய கிருபினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசனத்தால் முடுங்க ராஜா. உம்முடைய வல்லமினால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாளுக்குள்ள எல்லா தேவையிலெல்லாம் கத்த சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுங்க, திருமணம் கொண்டாடுங்க. கத்த கரம் தொட்டு ஆசிரிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து அவங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலுமே கத்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அப்பா இரவும் போலமா ஜெபிக்கிறதுக்கு தேவன் அருளிய அப்போ மினிசனத கிருபைக்கா 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ராஜா. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்ளும் சொல்லி ராஜா. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருந்து கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையா மாறணும். கத்த கிருபை செய்யுங்க, ஆசிர்வதிங்க. வெளியில எத்தனையோ குடும்பத்துல புறப்படுறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. காலை வேளையில சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னும், படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படின்னு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. நல்ல எக்ஸாம் எழுதுங்கப்பா. கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கும் எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர். காலை வேளையிலே அப்பா நிறைய குடும்பத்திலே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை அப்பா வெளியில போடுறாங்க. எல்லா குடும்பத்திலும் உபத்திரத்துல கத்த மாற்றித்தாங்க, கத்த மாற்றித்தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசு நாமத்தினாலே முத்திரை போட்டு வேலை அடங்கி எல்லா குடும்பத்துக்கும் எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் புறப்பட்டு போக வேண்டும். எங்களுக்கு முன்பாக நீங்க போங்க ராஜா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்க, அவங்க இதயத்துக்குள்ள எங்கெல்லாம் பாரம் இருக்கும் அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசிரியங்க. காலவேளையிலே சில குடும்பத்துல பல சூழ்நிலை யார்கிட்ட போய் சொல்ல தெரிய மாட்டேங்குது. கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. கண்ணீரை துடைச்சிருங்கப்பா. கண்ணீரை துடைச்சிருங்க. கண்ணீரை துடைச்சிருங்க. கண்ணீரை துடைச்சிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதயத்துல வேதனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், அந்த துக்கத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி ஆசீர்வதிங்க. காலவேளையிலே சில குடும்பத்திலே கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்கப்பா. தலைமுறை சாபம் பாவம் எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் அதிக அளவில் அர்ப்பணிக்கிறாங்க அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு வீடு கட்டுறாங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்துல குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்குப்பா. பிள்ளைகள் இஷ்டம் போல வாழ்றாங்க, கணவர் இஷ்டம் போல வாழ்றாங்க. தவறான வாழ்க்கை, கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள். அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பம் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. அந்த கிருபை தாங்க. நீடிய பொறுமையோடு கிருபை தாங்கப்பா. அந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவும் போலமா ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 சில குடும்பத்துக்குள்ளே பாரம், எல்லா பாரத்தையெல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, கோர்ட்டு கேஸ் சொல்லி பல குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் நீக்கி எந்தெந்த வீட்டுக்குமா எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொடுத்த எல்லா கிரியிலும் அழித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. பலன்களை திறந்து ஆசீர்வதிங்க.
சில குடும்பத்திலே கற்பதினியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க, மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்றவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். தேசத்துல எழுப்புதலுக்காக இரவு மூலமா ஜெபிக்கிறோங்க. எழுப்புதல் அக்கினி எல்லா தேசத்திலும் போடுங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களில் லெந்து காலத்துல எத்தனையோ குடும்பத்துல அப்பா மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி இனிமேல் உள்ள வாழ்க்கையில் இந்த பாவம் தொடர்புடைய தீர்மானம் எடுத்துக்காங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விட்டோம். இரவு மூலமா ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். கத்த கிருபை செய்யுங்க. கத்தோட வரிகளை நாங்க காணப்படணும். உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கட்டளை கீழ் அப்படின்னு கற்பனை கைகொள்ளணும். கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டும் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமெல்லாம் உமருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டா. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.